Hi friends, welcome to Recipes உலகம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா தக்காளி தொக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, அரை கப் நல்லெண்ணெய், 1 கப் தக்காளி. இந்த பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா இருக்குது. 10 பல் பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும். எதுக்குன்னா தொக்கு ஒரு 10லிருந்து 15 நாள் கெடாமல் இருக்கிறதுக்காக. எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கனால எண்ணெய் பொங்கி வரும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு பொன்னிறமானதும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா செவந்த அப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கி விடுங்க. தக்காளி பாதி வெந்ததும் தட்டி வச்சிருக்க 10 பல் பூண்டை சேர்த்து அது கூடவே உங்களுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சேர்த்த தக்காளியும் வெந்துருச்சு, பூண்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா 3யும் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு. நம்ம சேர்த்த தக்காளியிலிருந்து வந்த தண்ணி எல்லாமே சுண்டி கெட்டியான பதத்துக்கு வந்த அப்புறம் உப்பு சரி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சுவையான தக்காளி தொக்கு ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெசிபிஸ் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.